Hi everyone. இந்த வீடியோவில் embossed mat filling stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேசிக் வீடியோஸ் அட்வான்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ஃபேஷன் ட்ரெண்ட் நேம் கிளிக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் பேசிக்ஸ் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து embossed mat stitch வந்து ஒரு 3 டைப்ஸாக போடலாம். எல்லாமே சேம் பேட்டர்ன் தான், பட் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இதில் வந்து த்ரெட் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இது எம்போஸுங்கிறதுனால நான் வந்து த்ரெட் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 மெத்தட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வந்து த்ரெட் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக லைன்ஸ் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லைன்ஸ் ட்ராயிங் பண்ணாமலேயும் போடலாம். ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். தேர்ட் மெத்தடில் வந்து லைன்ஸ் எல்லாமே பக்கத்தில் அதாவது த்ரெட் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து நமக்கு 2 லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் தேர்ட் மெத்தடில். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துகிட்டு அது வந்து ஒரு சைடில் நாட் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். இது ஜஸ்ட் நம்ம பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்க்கும் செகண்ட் மெத்தட்க்கும் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்ம இது வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சேம் ஸ்டிச்சஸ். ஸோ இந்த த்ரெட்டை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோஸ் எப்படி வந்து லைனில் போட்டோமோ அதே மாதிரி லைன் பக்கத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம 5 டைம்ஸ் வந்து நம்ம மேட் ஸ்டிச்சுக்காக செயின் ஸ்டிச் போடுவோம். ஸோ இதில் வந்து தேர்ட் மெத்தடில் எப்படி போடுறோம் அப்படின்னா வந்து த்ரெட்ஸ் பாருங்கள், நான் பக்கத்தில் நெருக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நெருக்கம் இல்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ருக்க மாதிரி. பட் இந்த ஃபஸ்ட்டு 2 மெத்தடை விட தேர்ட் மெத்தடில் மட்டும் த்ரெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும். ஏன்னா 2 த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த 2 த்ரெட்க்கு நடுவில் வந்து அடுத்த ஸ்டிச் போடுவோம். ஸோ இதில் அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ த்ரெட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ குட்டி ஸ்பேஸை கூட நம்ம த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணிடணும். இந்த ஷேப்ஸில் அந்த ஹார்ட் மாதிரி இருக்கிற அந்த ஃப்ளவரோட ஷேப்லாம் ஸோ ஃபுல்லாக போட்டு நமக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஸோ இந்த மேட் ஃபில்லிங்க்கு எல்லாமே வந்து சில்க் த்ரெட்டில் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் செகண்ட் சைட் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் மேட் ஃபில்லிங் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்ட மாதிரியே தான் இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் லைன் நினச்சிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு லைன் பக்கத்துலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம 5 டைம் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 5 லைன்ஸ் வந்து 2 த்ரெட்க்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் எப்படி லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 2 லைனுக்கும் நடுவில் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துல 2 த்ரெட்க்கும் நடுவில் இருக்கிற ஸ்டிச் போடுற மாதிரி. ஸோ இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் லைனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு குழம்பாது. ஸோ லாஸ்ட் வீடியோஸ் எப்படி போட்டோம் லைனுக்கு பக்கத்தில் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லைனுக்கு கீழே தான் அடுத்த லைனுக்கு கீழே அப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ 5 டைம்ஸ் இதே மாதிரி முடித்ததுக்கு பிறகு 2 லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் சேம் இதே மெத்தட் தான். ஒரு டைம் மட்டும் நம்ம வந்து ஃபார்வர்டில் வந்து ஒரு லைன் ஸ்டிச் போடுவோம் லைனுக்கு கீழே. பேக்வேர்டில் வரும்போது 2 லைனுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் போடுற மாதிரி. ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ். இது இந்த மாதிரி 5 டைம்ஸ் போடாமல் ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ இதில் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி நடுநடுவில் போடாமல் ஜஸ்ட் இதே ஸ்டிச் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம எண்ட் வரைக்கும் கூட போடலாம். ஸோ அதுவும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ இது 3 சொல்லி கொடுத்துருக்கேன். 4th வந்து நீங்கள் இந்த நம்ம நடுவில் போடுற ஸ்டிச்சஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படி கூட நம்ம பண்ணலாம். பட் அந்த வீடியோ நான் போடலாம் உங்களுக்கு. நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து அங்கங்கே ஸ்பேஸ் இருக்கும், எந்த த்ரெட்டோட அவுட்லைன் இருக்கும். ஸோ நீங்கள் இது முடிச்சதுக்கப்புறமா ஃபுல் இந்த சைடு முடிச்சதுக்கப்புறமா ஒரு
அவுட்லைன் மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் செகண்ட் மெத்தட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ்க்காக நான் ஒவ்வொருதும் ஒவ்வொரு கலரில் போட்டிருக்கேன். ஸோ இந்த இது சிங்கிள் லைன் மெத்தட். ஸோ ஒரு த்ரெட்டை வந்து லைன் அங்கே வந்து ஸ்டிச் வந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு த்ரெட்க்கு கீழே அதே மாதிரி ஃபுல்லாக அதுக்கும் ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இது 2 த்ரெட்க்கும் நடுவில். ஸோ இது மாதிரி இது கிளியராக புரியலனா வந்து செகண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டால் அதை நீங்கள் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. டர்ன் பண்ணும்போது ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் மெத்தட் வந்து பாருங்கள், 2 லைன்ஸ் 2 த்ரெட்டை வந்து சேர்த்து ஒரு ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி நம்ம வந்து 5 டைம்ஸ் போடுறோம். ஸோ எல்லாமே சென்டர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்போவுமே இந்த மாதிரி எம்போஸ்ட் த்ரெட்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 லைனை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு இதே மாதிரி 5 டைம்ஸ் முடிக்கிறோம். 5 டைம்ஸ் முடிச்சதுக்கப்புறமா 2 த்ரெட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து ஸ்டிச் போடணும். ஸோ இதில் வந்து ஒரு டைம் போட்டாலும் ஓகே, உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்டாண்டர்டாக எல்லோரும் 5 டைம்ஸ் தான் போடுவோம் எப்போவுமே. ஸோ அதே தான் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ 5 டைம்ஸ் நம்ம 2 லைனை ஜாயின் பண்ணி போட்டதுக்கப்புறமா 2 த்ரெட்டுக்கும் சென்டரில் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பேஸில் வந்து அடுத்த ஸ்டிச் நம்ம போடுறோம். நீங்கள் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு த்ரெட் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸில் வந்து இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். த்ரெட் ஒர்க் போடும்போது இதை நீங்கள் ஒரு தடவை யாருக்காவது போட்டு காமிச்சு நீங்களே உங்களோட டிசைனுக்கு போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டே நிறைய பேர் கேட்பாங்க, இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ப்ளவுஸஸ்க்கெல்லாம். ஸோ இதே மாதிரி ஃபுல் ஃப்ளவரை ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன். That's all. Thank you for watching.